காட்டில் உள்ள ஒரு மரத்தில் சற்று சோகத்துடன் ஒரு காக்கா ஒன்று அமர்ந்திருக்கிறது. இதை பார்த்த காட்டில் உள்ள சிட்டுக்குருவி பறவையான சொட்டோ என்ற குருவி காக்காவிடம், எதற்காது காலு இப்படி சோகத்துடன் இருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு காலு, இல்ல சொட்டு, இன்னைக்கு எனக்கு பர்த்டே என்று காலு சொன்னது. இதை கேட்ட சொட்டு காட்டில் உள்ள அனைத்து பறவைகளையும் ஒன்று சேர்த்து காலுக்கிட்டு சாலூட் கேட்டாங்க. காலு ஒரு கஞ்ச பிசினாரி அப்படிங்கறதுனால ஒரே ஒரு சாக்லேட்டை எடுத்து வந்து எல்லா பறவைக்கும் உடைச்சு போட்டுச்சு. இதை பார்த்த பறவைகள் காலுவுக்கு பாடம் புகட்டும்படி திட்டம் போட்டனர். அதற்கு ஒரு பெரிய கேக்கை எடுத்து வந்து காலுவுக்கு பாட்டி கொடுத்தனர். அப்புறம் காலுவிடம் விருந்து கேட்டனர். இதை கேட்ட காலு ரொம்ப கோவத்துடன் சமையல் செஞ்சுச்சு. இதை பார்த்த பறவைகள் சிரித்தனர். செஞ்ச அனைத்து விருந்தையும் வெளியில் வச்சு பரிமாறியது காலு. அப்போ மழை வந்தது. எல்லா பறவையும் கலைந்தனர். இதை பார்த்த காலு சந்தோஷமா சிரித்தது. பறவைகள் அனைவரும் வீட்டில் சென்று குடைகள் எடுத்து வந்து விருந்தை சாப்பிட்டனர். இதை பார்த்த காலு ஏமாற்றத்துடன் தலையை கீழே போட்டு சோகமானது.